Hello traders, welcome to my channel. இன்னைக்கு ஜூன் 12th நம்ம இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23412, டைம் பார்த்தீங்கன்னா 9:11. ஸோ நம்ம இது 9:15க்கு முன்னாடியே நம்ம செலக்ட் பண்ணோம். ஏடிஎம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23400. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 4 ஸ்ட்ரைக் மேலேயும் 4 ஸ்ட்ரைக் கீழேயும் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 23200, அடுத்து வந்து 23250, அடுத்தது 23300, அடுத்தது 23350. இப்போ ஏடிஎம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மார்க்கெட் ஓப்பனிங்கோ அதை அப்படியே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக சூஸ் பண்ணோம். அதுலேருந்து அடுத்து 450, 500, அடுத்தது 550, நெக்ஸ்ட்டு 600. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிடணும். இதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு 23400 தான் வந்து அட் த மணி. ஸோ அதுலேருந்து 4 ஸ்ட்ரைக்கு அப்படின்றப்ப 23200, அடுத்தது 250, அடுத்து 300, அடுத்தது 350, 400, 450, 500, 550, 550, 500, 550, அடுத்தது வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து 600. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குன்றதுனால இதை நம்ம செட் பண்ணி வச்சிடறோம். இந்த செட்டிங்ஸ் தான் நம்ம மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் அப்போ வந்து நம்ம பண்ண வேண்டியது, வேறு எதுவும் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. இந்த செட்டிங்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அட் த மணி கரெக்டாக எடுத்துருக்கோமான்னு பாருங்கள். 23400. ஸோ அதுலேருந்து மேலே வந்து நம்மளுக்கு 4 ஸ்ட்ரைக்கு, அதே மாதிரி கீழே 4 ஸ்ட்ரைக்கு, இதே மாதிரி காலுக்கு, அதே மாதிரி புட்டுக்கு இந்த 9 ஸ்ட்ரைக் மட்டும் ஒரு தடவை கரெக்டாக எடுத்துருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் சிக்னல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைனா சிக்னல் வந்து நம்மளுக்கு மாறும். ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்கோட வேல்யூ கம்பேரிசன் பண்ணி தான் நம்மளுக்கு கரெக்டான சிக்னல் வந்து கிடைக்கும். அதனால் 9:15க்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ரைக்கை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுட்டோம்னா போதும். ஸோ இப்போ நாம் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறோம், கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, ஓப்பன் ஆகிறதுக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு புட் சிக்னல் வந்து R2ல வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நாம் இங்கே ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. நம்மளுக்கு நியரஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா R1. ஸோ ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் நம்மளுக்கு R1 வரைக்குமே நம்மளுக்கு டார்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு கால் சிக்னல் வந்தாலுமே நம்மளுக்கு அந்த சிக்னல் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது மறைஞ்சிருச்சுன்னா அது கரெக்டான சிக்னல் கிடையாது. கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அதே மாதிரி சிக்னலும் உங்களுக்கு இருக்கும், அதுதான் கரெக்டான சிக்னல். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து சிக்னல் கிடச்சிருக்கு. R2லேருந்து R1 வரைக்குமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கிளியரான வந்து ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து எல்லா விதமான ப்ரைஸ் ஆக்ஷன், SMC கான்செப்ட், ஃபிபனாக்கி, CPR, அதே மாதிரி நீங்கள் எதை பேஸ் பண்ணி பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே இது வந்து காம்பினேஷன் தான். ஸோ இது நம்மளுக்கு கரெக்டான சிக்னல் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து ஒரு புட் சிக்னல் வந்து R1ல வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த R1 பிரேக் பண்ணணும்னா ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்து கீழே பிரேக் ஆகி திரும்பி ரீடெஸ்ட் எடுத்து போனால் தான் கீழே போகும். இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து ஆல்ரெடி வந்து சிக்னல் கொடுத்துருச்சு. ஸோ
நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆகி மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 2 ட்ரேட் வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல் வந்து கிடச்சிருக்கு R2ல. அங்கேருந்து R1 வரைக்குமே நம்மளுக்கு டார்கெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு ட்ரேடு. அதே மாதிரி நம்மளுக்கு R1ல வந்து புட் சிக்னல் வந்து வந்திருக்கு. நம்மளுக்கு R1 பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்கும்போது தான் அந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனாக எடுக்கணும். நம்மளுக்கு திரும்பி ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுனால மார்க்கெட் மறுபடியும் ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இது வந்து காம்பினேஷன் ஆஃப் எல்லாமே தான். எல்லா இண்டிகேட்டருமே இது வந்து ஒரே கம்பைண்டாக யூஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது கரெக்டான சிக்னல் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். நம்ம சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்ம மார்க் பண்ணாலுமே எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணுன்ற ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி மோரார்லெஸ் நம்ம நிறைய ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த சிக்னல் வந்து கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தால் ஒரே ஒரு ட்ரேடு தான் நம்ம எடுப்போம். அந்த ட்ரேடும் கரெக்டான ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இல்லை ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு கம்மியான பாயிண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ நம்ம ஆவரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம ட்ரெண்டு பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது கிளியரான ட்ரேட் வந்து நம்ம எடுப்போம். ஸோ அதனால் இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இதோட லைவ் டெமோ யார் யாருக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் டெமோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து 3 நாள் ஃப்ரீ அக்சஸ் வந்து கிடைக்கும். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ டெலகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் லைவ் டெமோன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மாதத்தில் ஒரு 3 நாள் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிடைக்கும். இது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி வர்ற இண்டிகேட்டர் இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டெமோனால ஒரு 3 days வந்து உங்களுக்கு இது அக்சஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யார் யாருக்கு வேணுமோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.